ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை ட்ரேடை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இன்றைக்கும் அதே மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். லைவ் ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன், டைம் இல்லை. சரி, டக்குன்ட்டு ட்ரேட் எடுத்துட்டேன். வாங்க பார்க்கலாம் எந்த ஸ்டாக்கில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்ட்டு பார்க்கலாம். ஏத்தர் எனர்ஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பை ஆர்டர் போட்டிருக்கோம். ஒரு 20 குவான்டிட்டி வாங்குற அளவு தான் நமக்கு வந்துட்டு காசு இருந்துச்சு. கேபிட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2900 ரூபா டோட்டல் நம்ம வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, அதில் நம்மளுக்கு இப்போ 130 ரூபா கரண்டில் மைனஸ் ஆகிருக்கு. 712 712 வாங்கியிருக்கோம். இப்போ கரண்ட் ரேட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 705 இருக்குது. மார்க்கெட் வந்துட்டு கீழே இறங்கினுச்சு அப்படின்னா நம்ம போட்ட காசு எல்லாம் லாஸ் ஆகிடும். அதே மார்க்கெட் வந்துட்டு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும். இப்போக்கே ஒரு பார்த்தீங்கன்னா 135 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, பொசிஷன் டீட்டெயில்ஸில் காமிக்கிறேன் எவ்வளவு நம்ம வந்துட்டு பையார் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. பையாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 20 குவான்டிட்டி. ஆவரேஜ் பேஸ் 712 கரெக்டாக 712 வாங்கியிருக்கோம். டோட்டல் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,420 ரூபாய்க்கு 14,240 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு வாங்கியிருக்கோம். நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் கேபிட்டல் அமௌண்ட் உங்கள்கிட்ட 3000 2900 சொன்னீங்க, இங்கே 14,000 சம்திங் காமிக்கிறது நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா, இன்ட்ராடே பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு புரோக்கர் வந்துட்டு அமௌண்ட் தருவாங்க. அதுதான் வந்துட்டு நிறைய பேர் இன்ட்ராடே பண்ணி காரணமே அதனால தான். நம்ம ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் அமௌண்ட் வச்சுருப்போம். ஓகேங்களா, நம்ம ஒரு அமௌண்ட் வச்சுருப்போம். அந்த ஸ்டாக்கை வந்துட்டு என்ன ரேட்டில் இருக்கோ, எத்தனை குவான்டிட்டி வாங்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டு நம்மள்ட்ட இருக்கிற கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா புரோக்கர் எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுக்குவாங்க. இது வந்துட்டு 5x மார்ஜின் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், கிராஃப்ட் பாருங்கள். நமக்கு வந்துட்டு ஒரு பியரஸ் கேண்டில்ஸ்டிக், ரெட் கேண்டில்ஸ்டிக், ரெண்டாவது கேண்டில்ஸ்டிக் வந்துட்டு இப்போ வந்துட்டு இதாக இருக்குது, ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதுல உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் தான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். நீங்களும் பார்த்து கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு. போன வெள்ளிக்கிழமை ஏத்தர் எனர்ஜி வந்துட்டுனா சரியான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் தான் நம்மளுக்கு ஃபுல்லாகவே. நம்மனா வந்துட்டு ஏத்தர் எனர்ஜியில் எடுக்கல, வெள்ளிக்கிழமை எடுத்துருந்தோம் அப்படின்னா சரியான ஒரு இது பார்த்துருக்கலாம், ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, நம்ம எடுக்கலை, நம்ம வேறு ஸ்டாக்கில் போட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைய நாள் நம்மளுக்கு வந்துட்டு சிறப்பாக அமையும் நான் நம்புகிறேன். மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மொமெண்டம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதே மாதிரி தான் 2026 வரப்போகுது. ஓகேங்களா, இன்னும் ஒரு 4 நாள், இன்னொரு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 9 நாள் 8 நாள் தான் இருக்குது. 2026 வரப்போகுது. நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும்னு நினச்சா கூட தாராளமாக பண்ணலாம். தாராளமாக பண்ணி நீங்கள் வந்துட்டு 2026 ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் ஆகலாம். ஓகேங்களா, இன்னும் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். ஓகேங்களா, நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்கை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா யாரோட தயவும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிட்டு உள்ளவங்க. என்னோட மைண்ட் செட் வரைக்கும் இந்த வீடியோ போகிறதுக்கு காரணமே அவங்களால என்ன முடியும், உங்களால் என்ன முடியும், அது உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் காமிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த பங்குச்சந்தையில் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில்ஸை வளர்த்தவங்க, உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்தவங்க. உங்களால் முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனிக்கு
வேலைக்கு போய்க்கிட்டே உங்களோட வாழ்க்கை சர்வைவல் ஆகும். நீங்கள் வேலைங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான், ஓகேங்களா? நான் அதனால வேலைக்கு போகிற தப்பு சொல்ல வரல. இப்போ நானுமே ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன், ஓகேங்களா? வேலைக்கும் போயிட்டு பார்ட் டைமாக இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்னா என்ன, இன்ட்ராடேனா என்ன, இன்ட்ராடேங்கிறது டெய்லி வர்த்தகம், ஓகேங்களா? டெய்லி வர்த்தகத்தில் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளான அமௌண்ட் பார்க்கலாம். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு பை பண்ணியும் செல் பண்ணலாம், செல் பண்ணியும் பை பண்ணலாம். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் அதான். இப்போ இதே நான் வந்துட்டு இந்த இடத்துல செல் ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த 119 ரூபாங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு க்ரீனில் காமிக்கும். நம்ம போட்டது பை ஆர்டரு, அதனால வந்துட்டு நம்மளுக்கு மைனஸில் காமிக்குது, ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரேட் எடுக்கலாம். அதனால தான் சொல்ல வர்றது, மார்க்கெட்டோட ட்ரெண்டை பார்த்து நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களாலையும் சக்ஸஸ் ஆக முடியும். இது வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது. ஸ்டாக் மார்க்கெட் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? தேவையில்லாமல் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன தானு ட்ரை பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்குள்ளே கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் நம்மளுக்கு. அதுதான் நான் சொல்ல வர்றது. அதனெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கரண்டில் 90 ரூபா மைனஸ் போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஓகேங்களா? அதை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. என்னோட ஆசை என்ன தெரியுமா? இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, ஓகேங்களா? யாரோட தயவும் இல்லாமல் நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். அதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஓகேங்களா? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸ்டார்டிங் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சொல்லித்தரத்துக்கு ரெடி, ஓகேங்களா? நானுமே இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது, ஓகேங்களா? என்னோட நாலேஜ் வச்சு தான் நான் இப்போ ட்ரை பண்ணுறது, ஓகேங்களா? இந்த டெலிகிராமில் கால்ஸ் வாங்குறது, இன்ஸ்டாகிராமில் கால்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் ஆகாது. ஏன்னா அப்படி இருந்தால் நம்ம வந்துட்டு அடுத்தவங்களை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நம்ம கற்றுக்கிட்டோம், ஓகேங்களா? நம்ம கற்றுக்கிட்டு உள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதை தான் வந்துட்டு காமிக்கணும், ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு சர்வே பண்ண முடியும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள, ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஆழமான கிணறு. அது இந்த மொத்த நாடு பணத்தாகத்தையும் தீர்க்கும். அந்த கிணத்துக்குள்ளே தான் குதிக்க ஆசைப்பட்றேன். என்ன மாதிரி ரிஸ்க் மேலே காதல் இருந்தால் நீ பண்ணு. ஒன்று மூழ்கிடுவ, இல்லைன்னா கரை சேர்ந்துருவ, ஓகேங்களா? இதுதான் சிம்பிளாக சொல்லணுமா, இதுதான், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 4 நாள் மார்க்கெட் சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் ஆர்வ கோளாறுல ட்ரேட் எடுத்துருவோம், ஓகேங்களா? மார்க்கெட் ஆரம்பித்த உடனே அப்படி பண்ணாதீங்க. என்னை மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, ஓகேங்களா? நீங்கள் கற்றுக்கிட்டு உள்ளே வந்துட்டு சூப்பராக எடுத்து பண்ணலாம். எனக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும், எனக்கு ஆனால் ட்ரேட் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கை வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது பாருங்கள், நல்ல கம்பெனி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாட்டாவில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். டாட்டாவில் நிறைய செக்டர் இருக்குது. டாட்டா மோட்டார்ஸ், டாட்டா ஸ்டீலு, டாட்டா பவர் கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக குவான்டிட்டி அதிகமாக ஆகணும், ஓகேங்களா? இப்போ டாட்டா ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 180 170 இருக்குது. அது நீங்கள் குவான்டிட்டி ஒரு பல்காக வாங்குறப்ப ஒரு 100 குவான்டிட்டி வச்சுருக்கப்ப உடனே வாங்கிட்டு வித்துறக்கூடாது, ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ன்னு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் வாங்கி போட்டால் கூட சூப்பரான ரிட்டர்ன்ஸ் வரும் நம்மளுக்கு. அதை நல்லா தெரிஞ்சவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடுங்கிறது ஒரு அப்போக்கி உள்ள ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? எப்பயுமே பெஸ்ட் ஆப்ஷன் எப்பயுமே நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக எடுத்து நீங்களும் பண்ணலாம். யாரும் தயவு இல்லாமல் நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன். அதேமாதிரி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கேளுங்க, நானும் வந்துட்டு சொல்லித்தரேன், ஓகேங்களா? இனிமேலுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா பிரதர் நீங்கள் வந்துட்டு
இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்டை பார்த்து தான் நான் ட்ரெண்ட் இது பண்ணுவேன். அது பை ஆர்டரா செல் ஆர்டர்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த ஸ்டாக் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே உள்ள ஸ்டாக்கை சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஸ்டாக்கை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு லைவ்லேயே ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அது பை ஆர்டரா செல் ஆர்டர்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டபிளான ஒரு ரிட்டர்ன் பார்க்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி தான் மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா சூப்பராக எடுத்து பண்ணலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிமெம்பர் ட்ரேடர்ஸ், ஸ்லோ மணி மேக் ஸ்ட்ராங் ஃபியூச்சர், குயிக் ப்ராஃபிட் ஆர் டெம்ப்டிங் பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராஃபிட், பில்டு த ரியல் ஃப்ரீடம். ஓகேங்களா? உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே பங்கு சந்தைகளை வந்தால் மட்டும்தான் முடியும், ஓகேங்களா? இதுவும் ஒரு வகையான பிஸ்னஸ் தான், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான், ஓகேங்களா? நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகேங்களா? நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான், ஓகேங்களா? டெய்லியும் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு தேர்ந்தெடுக்க போகிறோம். அதில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். அது உங்களோட மைண்ட் செட், ஓகேங்களா? இப்போ நான் ஏற்றுற இதில் போட்டுருக்கேன், இது என்னோட மைண்ட் செட், ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிங்கிறது பெருசாலாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மைண்ட் செட் தாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? அதை இந்த இடத்துல நான் வந்துட்டு தெரியப்படுத்திக்கிறேன். அதேமாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம, ஓகேங்களா? நிறைய பேர் வந்துட்டு சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம், மாதம் 30,000 25,000 சேலரி வாங்குகிறோம், ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இஎம்ஐ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு சிக்கிடுறோம். லாஸ்ட் வரைக்குமே அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காண்டியும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். சேவிங்ஸுங்கிறது பண்ணுறோம்னா 50% பண்ணுறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. 50% இந்த மாதிரி பங்குச்சந்தையில் வந்து இல்லைன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவங்களோட அமௌண்ட்டை வந்துட்டு க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறது, ஓகேங்களா? நீங்கள் இன்னும் 5 இயர்ஸில் சூப்பராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2026லேருந்து கவுண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்லலை, ஸ்டாக்கை கற்றுக்கிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடை பற்றி கற்றுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூப்பராக பண்ணலாம். இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளே நான் இருக்கேன், ஓகேங்களா? நான் லாஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட லாஸு, ஓகேங்களா? இது சொல்கிறதுலாம் எனக்கு கூச்சம்லாம் இல்லை, ஓப்பன் டாக்காக பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம, ஓகேங்களா? நான் வந்துட்டு இதில் ப்ராஃபிட் பண்ணதோட அதிக லாஸ் தான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்பயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ லாஸில் போயிட்டுருக்குன்ட்டு. அதேமாரி நம்ம ஹோல்டிங்கும் ஒரு அமௌண்ட் பண்ணுறோம். ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 31 கம்பெனியில் வச்சுருக்கோம். அப்போதைக்கு நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் ஏதாவது தேவை அப்படின்னா இதுலேருந்து வித்ட்ரால் பண்ணிக்குவோம். என்னோடய பிளான் வந்துட்டு கொஞ்சம் கமிட்மெண்ட் எனக்கும் இருக்குது, அதனால் அப்போதைக்கு வந்துட்டு நம்ம அப்படியே வித்ட்ரால் பண்ணிக்குவோம். யார்கிட்டையும் காசு கேட்க தேவையில்லை, ஓகேங்களா? டெய்லி தாட்ஸ்ட்டு ஒரு கோட்ஸ் ஒன்று சொல்கிறேன். இருக்கும் இடத்தில் தொடங்கு, இருப்பதை பயன்படுத்து, முடிந்ததை செய், வெற்றி உனதாகும், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு டுடே வந்துட்டு ரிஸ்க்காக இருக்கலாம், ஆனால் டுமாரோ ரெஸ்பெக்ட், ஓகேங்களா? இதை நான் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. 200 இப்போ மைனஸில் போயிட்டுருக்கு நம்மளுக்கு. வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டைம் இருக்குது, ஓகேங்களா? நம்ம பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்துட்டு நம்ம 712க்கு வாங்கினோம், இப்போ பார்த்தீங்கன்னா 702 இருக்குது. நம்மளுக்கு மைனஸ் ஒரு 193 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஈவினிங் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணோம்ல, லாஸ் பண்ணோம்ல என்னான்ட்டு, ஓகேங்களா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. இதனால் நீங்கள் வந்துட்டு பயனுள்ளதாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை.